Hello. 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 Yes, good evening, guys. Naveen sir here. How are you all? Yes, very happy to see you people again. Right. So, செயல் வீரர்களே start பண்ணலாமா? Yes. So, we are on the chapter motion in a straight line, guys. So, kinematics start பண்ணிருந்தோம். Last class successful சில விஷயங்கள் discuss பண்ணோம். The same topic, same chapter we'll start today. Okay. இன்னைக்கு சில important விஷயங்கள் discuss பண்ண போறோம், guys. I need you to listen carefully. Some important key points, some important numericals எல்லாமே இன்னைக்கு நம்ம discuss பண்ண போறோம். So, I need you to follow with a full attention, right? So of course guys, you have to follow us on all the platform. Daily நடக்கிற கிளாஸ் நோட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் டவுன்லோட் ஆல் தி கிளாஸ் நோட்ஸ். ஆக்சுவலி உங்களோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு அதை வச்சுக்கோங்க. நீங்களும் அந்த நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ. ஓகே, ரைட். ஓகே கைஸ், டுடே from where we have to start. Okay, last class நம்ம முடிச்சது பாத்தீங்க அப்படின்னா average speedல முடிச்சோம். Okay, நான் உங்களுக்கு types of speed discuss பண்றப்போ I said there are 4 types of speed we have. Okay, what are the 4 types? We have uniform speed, we have variable speed, we have average speed and instantaneous speed. Okay, uniform speed na enna? When the object covers equal distance in equal interval of time, we call it as uniform speed. அதாவது ஸ்பீட் கான்ஸ்டன்டா இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன். வேரியபிள் ஸ்பீட், when the object covers unequal distances in equal interval of time, we call it as variable speed or non-uniform motion. பார்த்தோமா, யூனிஃபார்ம் ஸ்பீடுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் மோஷன். வேரியபிள் ஸ்பீடுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா நான் யூனிஃபார்ம் மோஷன். ஓகே, நான் யூனிஃபார்ம்னா மீனிங் என்ன? ஸ்பீட் கான்ஸ்டன்டாக இருக்காது. ஓகே, நம்ம டே டு டே லைஃப்பில் ரோட் சைட்ஸில் போயிட்டு இருக்கப்போ நம்ம நான் யூனிஃபார்ம் ஸ்பீடில் தாங்க இருக்கும். ஓகே, நம்மளோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ டைமை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட். நிறைய விஷயங்கள் ஆவரேஜ் ஸ்பீடை பற்றி லாஸ்ட் லெக்சரில் நான் பேசியிருக்கேன். ஆவரேஜ் ஸ்பீட்னா என்ன, எப்படி அதை சால்வ் பண்ணணும், சில இம்பார்ட்டன்ட் நியூமரிக்கல்ஸும் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறது இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட்ல இருந்து. ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் வித் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். Instantaneous, the word. What is instantaneous அப்படின்னா, see guys, நான் வெஹிக்கிளை ரோட்ல ஓட்டிட்டு போறேன். ஓகே, ரோட்ல வெஹிக்கிள் ஓட்டிட்டு போறேன். நீங்க வெஹிக்கிள்ல ஸ்பீடோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸை பார்த்துருப்பீங்க. அது காரோ பைக்கோ எதுல வேணாலும் பார்க்கலாம். ஈவன் ஹை அண்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் இருக்கு. எக்ஸப்ட் சைக்கிள்ல ஸ்பீடோமீட்டர் இருக்காது. கரெக்டா? ஸோ ஒரு பைக்ல ஸ்பீடோமீட்டரோட வேலை என்ன? எதுக்காக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பைக்ல வச்சிருக்காங்க? வெரி சிம்பிள், பைக்கோட ஸ்பீடு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ ஒரு ஸ்பீடோமீட்டர் எந்த ஸ்பீடை மெஷர் பண்ணும் யோசிச்சு பாருங்க. ஒரு பைக் ரெஸ்ட்ல இருக்கு, ஸ்பீடோமீட்டர்ல 0 காட்டுது. என்னோட பைக் நான் அப்படியே ஸ்டார்ட் பண்றேன், செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணி நிறுத்துறேன், ஸ்பீடோமீட்டர்ல 0ல நிற்குது. நான் அப்படியே ஸ்லோவா மூவ் பண்றேன், என்னோட பைக்கோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது நான் நோட் பண்றேன். 10, 20, 15, மேபி 60, 70 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகே, திரும்ப பிரேக் அடிக்கிற ஸ்லோ டவுன் ஆகுது, வேல்யூ குறையுது. அப்போ இன்க்ரீஸ் பண்ற ஏறுது, டிக்ரீஸ் பண்றப்போ இறங்குது. அப்போ பைக் அந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல மூவ் ஆகுது இல்லையா, அந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல பைக்கோட ஸ்பீட் என்னன்றது அந்த ஸ்பீடோமீட்டர் நம்மளுக்கு காட்டுது. அந்த மாதிரி ஒரு ஸ்பீடுக்கு பேர் தான் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். The speed at a particular time is called instantaneous speed. The speed at a particular time. Speed at a particular time. சார் அவ்வளோதானே சார், ரொம்ப சிம்பிளாக நம்ம டிஃபைன் பண்ணிட்டோமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட் இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இது என்னன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஆப்ஜெக்ட்
மோஷன்ல இருக்குன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகணும். யோசிச்சு பாருங்க, நான் இப்போ நீங்க நிக்கிறேன், யூ பீப்புள் ஆர் சீயிங் மீ, ஐ அம் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் லைக் திஸ். நான் இப்படியே நின்றுட்டே இருந்தேன் அப்படின்னா என்னோட பொசிஷன் சேஞ்ச் ஆகலன்றது வித் ரெஃபரன்ஸ் டு தி பேக்ரவுண்ட் நீங்க சொல்றீங்க. சார் நீங்க அப்படிதான் நின்று இருக்கீங்க, யூ ஆர் அட்ரெஸ்ட் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் இங்க இருந்து இப்படி ஸ்டெப் ஆன் பண்ணா மட்டும்தான் யூ மே அண்டர்ஸ்டாண்ட் சார் நீங்க அங்க இருந்து இங்க மூவ் ஆன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு உங்களால சொல்ல முடியும். ஸோ சேஞ்ச் இன் பொசிஷன் நடந்திருக்கும். ஓகேவா? எனக்கு ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் டி அப்படின்ற ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல ஸ்பீட் வேணும்னா அப்ப அந்த ஆப்ஜெக்ட் அந்த இடத்துல மூவ் ஆகாம இருக்கிற மாதிரி தானே மீனிங். இப்போ அந்த ஆப்ஜெக்ட் அந்த இடத்துல மூவ் ஆகல, அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல அது ஜீரோல இருக்கு, விச் மீன்ஸ் அதோட மோஷன் கிடையாது, அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் லாஜிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா தப்பு தானே. நம்ம பேசிட்டு இருக்கு ஸ்பீடை பற்றி. ஸ்பீடுனா ஆப்ஜெக்டோட பொசிஷன் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆயிருக்கணும். ஆனால் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடை பற்றி பேசுகிறப்போ எனக்கு கான்செப்டே ஒரு மாதிரி வந்து ஸ்ட்ரக் ஆகுது. அந்த இடத்துல ஏன் சார் ஸ்ட்ரக் ஆகுது? ஏன்னா ஆப்ஜெக்டோட ஒரு பர்டிகுலர் டைம்ல இருக்க ஸ்பீடை நான் கண்டுபிடிக்கிறப்போ ஆப்ஜெக்ட் அங்கே ரெஸ்ட்ல தானே இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ எடுத்த மாதிரி ஒரு பைக்கில் வாங்க உங்கள் ஃப்ரெண்டு போகிறான்னு வச்சுக்கோங்க, வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க. அந்த ஃபோட்டோ எடுத்த டைமில் அந்த பைக்கோட ஸ்பீடு அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். அப்போ எப்படி சார் நம்மளோட ஃபிசிக்ஸில் அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க? எப்படி தான் இப்போ நான் சால்வ் பண்ணுறது? எனக்கு மற்ற 3 ஸ்பீடை கண்டுபிடிக்கிறப்ப இந்த டவுட் வரவே இல்லை. பட் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடை கண்டுபிடிக்கிறப்போ ஐம் கெட்டிங் திஸ் கொஸ்டின். சார் ஹவு டு கால்குலேட் திஸ்? லிசன், இதுக்கு நம்ம ஃபிசிக்ஸ் ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கு கைஸ். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் will be nothing but limiting value del t tends to 0. Speed என்றது change in position divided by change in time. So இது மூலமா நமக்கு என்ன கிடைக்கும்னா dx by dt கிடைக்கும். சார் என்ன சார் எழுதுறீங்க, புதுசா சம்திங் போர்டில் எழுதுறீங்க அப்படின்னு பயப்பட வேண்டாம். வெரி சிம்பிள் கைஸ். நான் வந்து லிமிட்ஸோட கான்செப்ட்ஸ்குள்ள என்டர் ஆகுறேன். ஓகே, உங்களுக்கு டிஃபரன்ஷியலோட சில பேசிக் கான்செப்ட்ஸை நான் எவ்வளோ பேசியிருக்கேன் கைஸ். இன்னைக்கு கிளாஸ்லேயும் உங்களுக்காக ஒரு ஃபியூ லெவல் ஆஃப் டிஃபரன்ஷியல் நான் உங்களுக்காக சொல்லித்தர போகிறேன். ஏன்னா நம்மளோட கான்செப்ட் இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு டிஃபரன்ஷியல் ரொம்ப தேவைப்படும். ஓகே, இங்கே நீங்கள் லெக்சர்ஸ் பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் மேபி வந்து நான் மேக்ஸ் பேக்ரவுண்டில் கூட இருக்கலாம். ஓகே, பியூர் சயின்ஸ் எடுத்துருந்துருப்பீங்க. ஸோ நான் ஸ்கூலில் பேக்ரவுண்டில் மேக்ஸே படிக்கல சார்னு கூட இருப்பீங்க. அப்போது அவங்களுக்கு டிஃபரன்ஷியல் நாலேஜையும் இன்டெக்ரல் நாலேஜையும் கொடுக்க வேண்டியது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஸோ நம்மளோட ஃபிசிக்ஸ்க்கு தேவையான அளவுக்கு வீல் ட்ரை டு கிவ் தி டிஃபரன்ஷியல் கைஸ். ஓகே, மேபி ப்ரீவியஸ் லெக்சர்ஸ் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு இது கண்டினியூஸாக தெரிஞ்சிருக்கலாம், பார்க்காம வந்தவங்களுக்கு சரி ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி நான் சொல்லிடுறேன். ரைட், சி லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் del t tends to 0. இப்போ எனக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னா கைஸ், ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கு, ஏலேருந்து பிக்கு மூவ் ஆகுது. அது மூவ் ஆகி போகிறத பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது, அதுக்கு பொசிஷன் சேஞ்ச் ஆகுது del x. ஓகே, இந்த சேஞ்ச் இன் பொசிஷனுக்கு அது எடுத்துக்கிற டைம் del t. del tன்றது என்னது? ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம். ஓகே, இப்போ என்னோட பைக் மூவ் ஆகுது, ஏலேருந்து பிக்கு போகுது, மூவ் ஆகி போயிடுச்சு. ஆனால் எனக்கு என்ன ஆசை, ஏல இருக்கிறப்போ அதோட ஸ்பீட் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசை, இல்லை பியில் இருக்கிறப்போ அதோட ஸ்பீட் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசை. விச் மீன்ஸ் அந்த சேஞ்ச் இன் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ரொம்ப ஸ்மாலரா இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். சிம்பிளா சொல்ல போனா இந்த டெல்டியை யூ ஷுட் மேக் ஸ்மால் ஆஸ் பாசிபிள் கைஸ், ஸ்மால் ஆஸ் பாசிபிள். அப்போ சேஞ்ச் இன் டைமை நம்ம ரொம்ப 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 ஷார்ட் ஆக்குறோம், சின்னதாக்குறோம். அப்போ அது மூலயமா இந்த பி இங்கேருந்து இங்கே போன சேஞ்ச் இன் பொசிஷனை கொஞ்சம் சின்னதாக்குறேன், இங்கே வருது பி, இன்னும் கொஞ்சம் சின்னதாக்குறேன், இங்கே கொண்டு வரேன். அப்போ அந்த பின்ற பாயிண்ட் ரொம்ப ஏக்கு பக்கத்தில் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா del xும் சின்னதாயிடும், del tயும் சின்னதாயிடும், del xும் சின்னதாயிடும், del tயும் சின்னதாயிடும். அப்போ சேஞ்ச் இன் பொசிஷன் கம்மியான டிஸ்டன்ஸ், சேஞ்ச் இன் டைம் வெரி ஸ்மால் ஆஸ் பாசிபிள். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி அட் ஏ என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஸ்பீட் அட் ஏன்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதை தான் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட்னு சொல்கிறோம். அதனால தான் நம்ம எந்த ஹெல்ப் எடுத்திருக்கோம் அப்படின்னா லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி கான்செப்ட் நம்ம ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருக்கோம். ஸோ லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் del t tends to 0. அதுக்கு மீனிங் என்ன? del t ஓட வேல்யூ 0க்கு மிக பக்கத்தில் இருக்கு, ஆனால் 0வா இல்லை. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டவுட் கேட்பாங்க என்கிட்ட, சார் del t tends to 0 அப்போ 0ன்னு போட்டால் இங்கே இன்ஃபினிட்டி ஆகிடுமேன்னு கேட்கலாம், இல்லை நாட் டிஃபைன்ட் ஆகும்னு கேட்கலாம். del t tends to 0, 0 நம்ம போட போகிறது கைஸ், 0க்கு மிக அருகில், 0க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்துகிட்டு போகுது. விச் மீன்ஸ் 0ன்றது வெரி ஸ்மாலர் நம்பர், ரைட்? அப்போ del t நம்ம என்ன பண்ண போறோம்னா ரொம்ப ஸ்மால் ஆஸ் பாசிபிளா குறைக்க போறோம். அப்படி குறைச்சு எனக்கு வரக்கூடிய ஆன்சர் தான் இந்த dx by dt, which is nothing but the instantaneous speed. So speedometers of vehicle measures
instantaneous speed. Speedometer of the vehicles measures instantaneous speed. Please remember this. Okay. Sometimes a simple or 1 mark question கேக்குறாங்க இது உங்களுக்கு தேவைப்படும். So speedometer measures the instantaneous speed of the vehicle. Okay. Yes, good evening guys. Right, we'll proceed. Now we got a clear picture on instantaneous speed guys. Okay. Next, let me explain you what is velocity. What is velocity? Same thing. Speed தான் guys, வேற ஒண்ணும் கிடையாது. Speed, velocity கிட்டத்தட்ட சேம் தான். ஓகே. ஒரே வார்த்தையில சொல்ல போனா speed with direction is called velocity. நீங்க பேசிக் லெவல்ல இருந்தப்போ உங்களோட லோவர் கிளாसेसல இருந்தப்போ இந்த வார்த்தையை சொல்லி இருந்திருப்பாங்க ஃபேக்கல்டிஸ். Speed plus direction will gives you what? Velocity. அதாவது ஸ்பீட் என்னன்னு ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிருந்தோம். The rate of change in position in any direction. Any direction, எந்த டைரக்ஷன்ல வேணா இருக்கலாம். We call it as speed. But when you define velocity, நம்ம எப்படி டிஃபைன் பண்ணிருப்போம்னா the rate of change in position. Rate of change in position of an object at fixed direction. Is called velocity. So the keywords here is rate of change in position of an object in fixed direction. See, நீங்க லாஸ்ட் லெக்சர் பார்க்கறப்போ இதே டெஃபினிஷன் தான் நான் ஸ்பீடுக்கும் கொடுத்திருந்திருப்பேன். ஆனா ஒரே ஒரு வார்த்தை மாறி இருக்கும் guys. Rate of change in position of an object in any direction ன்ற வார்த்தை அங்க இருக்கும். But when you define velocity, you should define like change in position of an object in a fixed direction. Appo they are direction specific. Velocity is direction specific. Okay, because they are vector quantities. Speed is a scalar quantity, whereas velocity is a vector quantity. Then appo இதுதான் நம்மளோட definition. அப்ப இத நம்ம ப்ராப்பரா ஒரு ஃபார்முலாவா எழுதுறப்போ velocity will be equal to displacement by time. Sometimes velocity is also known as change in position by time. நம்ம எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறது தான் கைஸ் இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. சேஞ்ச் இன் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைரக்ஷன் பை டைம் வெலாசிட்டி. சேஞ்ச் இன் பொசிஷன் அட் எனி டைரக்ஷன் அட் டைம் இஸ் கால்ட் ஸ்பீட். அவ்வளவுதான். அப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க சுச்சுவேஷன் சூழ்நிலையை பொறுத்து இது மாறும். அவ்வளவுதான். So I hope people are getting this. This is velocity, displacement by time. அப்போ SI யூனிட் என்னவா இருக்கும்? SI யூனிட், CGS யூனிட், மேபி வந்து ப்ராக்டிக்கல் யூனிட் எல்லாமே வந்து ஸ்பீடுக்கு என்ன வந்ததோ அதுதான் கைஸ். ஓகே, CGS வந்து centimeter per second. Everything is same. Dimension என்னவா இருக்கும்? LT power minus 1. So dimension formula for velocity will be LT power minus 1. Because displacement க்கு L, time க்கு T, so LT power minus 1. Clear? சரி சார், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ரைட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா types of velocity பார்க்க போறோம். The same velocity is uniform, variable, average, and lastly we have instantaneous. See, uniform அப்படின்னா அதே தான் சேம். ஸ்பீடுக்கு நீங்க என்ன டிஃபைன் பண்ணீங்க? when the object covers equal distance in equal interval of time we call it as speed, uniform speed. The same when the object covers equal displacement in equal interval of time. Displacement, distance ன்ற வார்த்தையை எடுத்துட்டு displacement போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். When you take the word distance and replace displacement, that gives you the definition of uniform velocity. Variable க்கு when the object covers unequal displacement in equal interval of time. Unequal distance or displacement அப்படின்றது பொசிஷனை வந்து டிஃப்ரெண்டா கவர் பண்ணுது, பட் டைம் இன்டர்வல் சேமா இருக்கு, அவ்வளவுதான். ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகே, சோ அங்க எப்படி டிஃபைன் பண்ணிருப்போம்னா ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். அப்ப அதே மாதிரி ஆவரேஜ்
velocity will be nothing but change in position by time, which means if you want to write even time change in time, it will be good. Okay, so change in position x final minus x initial divided by t final minus t initial. You'll use this, guys. You'll use this. Okay, so this will be the average velocity. This will be the average velocity. It will be average velocity. Okay. Next, lastly, we have instantaneous. The same thing which we discussed now, guys. The same thing, same concept which we discussed. Instantaneous நாலே ஒரு particular timeல இருக்கக்கூடிய value. அது instantaneous speed இருக்கட்டும், instantaneous velocity இருக்கட்டும், இல்ல instantaneous acceleration இருக்கட்டும். In future, if you have any other quantities you study as instantaneous அப்படின்னா ஒரு particular timeல இருக்கிற value தான் நம்ம என்ன சொல்லுவோம், instantaneous அப்படின்னு சொல்லுவோம். Okay, so instantaneous is nothing but the value of that quantity at a particular time. So velocity at a particular time is called instantaneous velocity. Right? Okay. சரி, அனலைசிஸ் படி பார்த்தோம் அப்படின்னா பெரிய மாற்றம் எதுவுமே இல்லை சார். ஸ்பீடை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க, எங்களுக்கு வெலாசிட்டியும் கிளியராக புரிஞ்சிருச்சு. ஸ்பீட் வித் டைரக்ஷன் தான் வெலாசிட்டி நான் புரிஞ்சுட்டு, சம்ஸ்ல எப்படி சார் மாற்றம் வரும், அதுக்கு அதை புரிய வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேக் அ சம் கைஸ். லெட்ஸ் டேக் அ சம். ஃபர்ஸ்ட் Ram starts walking east 100 meters in 20 seconds. 100 meters east in 20 seconds. He remembers he forgot an important file, so he returns back home with same speed. He returns back home with same speed. Again he walks back east 500 meters in 60 seconds. Find average speed, velocity. Very beautiful question to understand the concept. Okay. Very beautiful question to understand the concept. Sir, first is the number diagram potroma. Point A, let us say this is the home of Ram. Ram inga enna pandறாரு, he is walking how many distance guys, 100 meters east நடக்கறாரு. So he is walking to a point B. But he remembers that he forgot his purse. ஞாபகம் வருது, நம்ம ஒரு பர்ஸையோ சாரி இம்பார்ட்டன்ட் ஃபைலை மறந்துட்டதா ஒரு ஞாபகம் வருது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, திரும்ப அதே வழியில் நடந்து வர்றாரு. இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் கீவேர்டை நோட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் அவன் கொடுத்துருக்குது எப்படி, ராம் ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் 100 meters in 20 seconds. 100 meters 20 secondsல வந்து அவர் கவர் பண்றாரு அப்படின்றப்போ வாட் இஸ் ஸ்பீட் ஆஃப் ராம் அட் தட் டைம், சம் வேல்யூ s1 அப்படின்ற ஒரு ஸ்பீட் எடுத்துக்கோம். அவன் திரும்ப க்ளூவா எப்படி சொல்றான்னா, அவர் திரும்ப நடந்து ரிட்டர்ன் பண்றாரு இல்லையா, திரும்ப ஏல இருந்து பிக்கு நடந்து போறப்ப தான் அவனுக்கு ஞாபகம் வருது, திரும்ப பில இருந்து ஏ நடந்து வரப்போ அதே ஸ்பீட்ல நடந்து வர்றாரு. முன்னாடி ஏல இருந்து பிக்கு எந்த ஸ்பீட்ல போனாரோ அதே ஸ்பீட்ல நடந்து வர்றாரு. ஓகே, நவ் he again asks us like he try to walk again. அந்த தேவையான ஃபைல் எடுத்துட்டு திரும்ப என்ன நடக்குறாருன்னா ஈஸ்ட் நோக்கி நடக்கிறாரு. இந்த முறை பாத்தீங்கன்னா 500 meters நடக்கிறாரு in 60 seconds. முன்னாடி வந்து 100 meter வந்து 20 secondsல நடந்து போனாரு. Now 500 meters in 60 seconds. What will be the average speed and average velocity? Those who want to try, guys, please pause the video. Just pause the video and you can try this. Okay. Those who want to continue, just continue now. Listen.
First an average speed solve பண்றேன் guys. Average speed is equal to total distance by total time. Total distance by total time. அவ்வளவுதான், வேற எதுவுமே உங்க மைண்ட்ல இருக்க கூடாது. Total distance by total time. What is the total distance? A to B 100 plus திரும்ப B ல இருந்து A இன்னொரு 100 plus திரும்ப A ல இருந்து some point D எவ்வளவு தூரம் 500 மீட்டர் divided by time add பண்ணுங்க. A ல இருந்து B க்கு போனா எவ்வளவு 20 seconds. திரும்ப B ல இருந்து A க்கு வரா எவ்வளவு? The clue is in this question. He returns back home with same speed. Same distance இருக்குனா அப்ப டைம் சேமா தான இருக்குன்னு அர்த்தம். Logic, use it. Then same time அப்ப 20 plus last 60. So the answer will be guys 700 divided by 80 plus 20 வந்து பாத்தீங்கன்னா it will become 100. So answer 7 meter per second. So the average speed of Ram in this entire journey will be 7 meter per second. Next, average speed, okay sir, average velocity. ரொம்ப சிம்பிள் கைஸ், யோசிச்சு பாருங்க. A ல இருந்து ராம் B க்கு போறாரு, எவ்வளவு கவர் பண்றாரு? இந்த சேம் ஃபார்முலா, total displacement by total time. If you want to clearly ஒரு பேசிக்கா புரிஞ்சுக்கணும் அதே போடுங்க. Total displacement by total time is equal to ராம் A ல இருந்து B க்கு போறாரு. Let us say there is 100 meters. திரும்ப B ல இருந்து ராம் is going to A. திரும்ப B ல இருந்து ராம் is going to A. அப்போ he is walking back to A. Now as we were speaking about displacement is a vector quantity. அப்ப direction முக்கியமா கைஸ்ங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. First அவர் வந்து he was walking along positive x axis. உதாரணத்துக்கு ஒரு கிராஃப் வச்சு நம்ம புரிய வைக்கணும். y இது -y, இது x, இது -x. அப்ப ராம் நடந்து போனது பாசிட்டிவ் x axis நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா திரும்ப நீங்க அவர் ரிவர்ஸ்ல நடந்து வரல, அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல நடந்து போறத நீங்க நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். because is walking in opposite direction. முன்னாடி போன திசைக்கு இப்போ ஒரு ஆப்போசிட் நடந்து போறதுனால just put negative. இப்போ -100. அடுத்தது முடிச்சிட்டு திரும்ப அங்க இருந்து எங்க நடந்து போறாரு? he is walking to a point D. he is again walking back to a point D. so that distance is 500. ஏனா அது பாசிட்டிவ் ஆக்சிஸ்ல தான் இருக்கு. again he is walking back on the same east direction. பட் இப்போ B to A நடந்து போனா பாத்தீங்களா, அதுதான் வந்து he was approaching to origin அப்படிங்கறத எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணா அங்கேயே அப்ரோச் பண்றதால நெகட்டிவ் நம்ம போட்டுக்கிட்டோம். ஓகே, so 100 minus 100 plus 500 divided by what is the total time? முதல்ல 20, again 20 plus, ஏன்னா இதுல எந்த மாற்றமும் இருக்காது guys. A ல இருந்து B க்கு போறதுக்கும் 20, திரும்ப B ல இருந்து A க்கு போறதுக்கும் 20, திரும்ப A ல இருந்து D க்கு வரதுக்கு 60. அப்ப the answer will be 500 divided by 100. This gives you 5 meter per second. So 5 meter per second, and you can compare and see guys. This average speed is 7 meter per second. Average velocity is 5 meter per second. Yes, நம்ம பேசிக்லயே பார்த்திருக்கோம். என்னது? distance விட எப்பவுமே displacement கம்மியா தான் இருக்கும். distance will be always greater than or equal to displacement. அப்ப distance அப்படி இருக்குன்னா velocity பொறுத்த வரைக்குமே எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, ஸ்பீடை விட, ஆவரேஜ் ஸ்பீடை விட ஆவரேஜ் velocity எப்பவுமே greater than or equal to, average speed will be always greater than or equal to average velocity. Okay, so this value will be always higher guys. average speed எப்பவுமே இதை விட அதிகமாக தான் இருக்கும், இல்லை ஈக்குவலா இருக்கும். if it is a straight line, ஃபுல்லாவே ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட் லைன்லயே போயிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ ஆப்ஜெக்ட்டோட ஆவரேஜ் velocity சரி ஆவரேஜ் ஸ்பீடும் சரி will be same. but when you speak about some direction changes இருந்ததுன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா average velocity will be smaller than average speed because it's a scalar quantity guys. scalar quantities keep on adding. but velocity பத்தி பேசுறப்போ அது direction specific-ஆ இருக்கிறதுனால opposite direction ஏதாவது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா என்ன இருக்கும்? negative sign create ஆகும். we have a negative sign there guys. that's all. Please understand this. Okay, right. Now I hope you people are getting some picturization
கான்செப்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன் guys. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். I need if you get any doubts anywhere, like அப்படியே வந்து கமெண்ட் போட்டுருங்க. Okay, just comment whenever you watch the lecture, so I'll answer it for sure. No worries, I'll answer it for sure. Yes, let's proceed. நான் சொன்னது ஒரு வேலிட் ஸ்டேட்மெண்ட் வேணா எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. Distance will be greater than or equal to displacement. எனக்கு வேணும் மேம். யாருக்கு? Let's take this. பார்த்து. Sorry for the interruption, guys. We'll continue. So distance will be always greater than or equal to displacement. அதே மாதிரி average speed. அதே concept. Average speed will be greater than or equal to average velocity. Please remember this one key point. தேவைப்படும் நம்ம சப்ஜெக்ட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல கேட்குறாங்கன்னு நீங்கள் தைரியமாக அதை ஆன்சர் பண்ண முடியும். Next concept. What it is? Next concept. Acceleration. Next, I'm moving to acceleration. Last quantity to describe motion, guys. Acceleration. எந்தெந்த quantities நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்? Distance, displacement, speed, velocity எல்லாம் டிஃபைன் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய acceleration இப்போ டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, what is acceleration? ஓகே, இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் சைக்கிளில் போயிட்டு இருக்கீங்க. Let us say you are going in a bicycle. Sorry for the poor drawing, guys. Just imagine that you are going in a bicycle. Okay. இப்போ let me consider that you are going in a particular speed. ன்ற ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்க. சடனா ஒரு டாக் வந்து உங்களை துரத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். சடனா ஒரு டாக் வந்து உங்களை துரத்துது. அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, due to that ferociousness, like you want to ride very faster. டக்கு நம்மளோட நேச்சுரல் ரிஃப்ளெக்ஸ் என்ன பண்ணுது? சைக்கிளை வந்து வேகமா மிதிக்க சொல்லுது. ஓகே, let us say like after some time t உங்களோட ஸ்பீட் வந்து v அப்படின்னு மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் சேஞ்ச். யூன்ற வெலாசிட்டில மிதிச்சுட்டு இருந்தீங்க. மேபி யூன்றது என்ன வேணா இருக்கட்டும் கைஸ், 2 மீட்டர் per second, 3 மீட்டர் per second ஜாலியாக போயிட்டு இருக்கீங்க. பட் சடனா வந்து ஒரு டாக் துரத்தின உடனே உங்களோட ஸ்பீட் வந்து அதிகரிக்குது. இட்ஸ் டு சம் வேல்யூ, ஹையர் வேல்யூ, 10 இல்லை 5, 6 ஏதோ ஒரு வேல்யூக்கு இன்க்ரீஸ் ஆகுது. பட் இந்த சேஞ்ச் நடக்கிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும், ரைட்? சி எவ்ரிதிங் இஸ் டேக்கிங் டைம். டைமை கன்சியூம் பண்ணாமல் அவங்களுக்கு வேலையை செய்ய முடியாது. கரெக்டா? அப்போ நீங்க யூன்ற வெலாசிட்டில இருந்து விக்கு டிரான்சிஸ்ட் ஆகிறதுக்கு யூ கன்சியூம் சம் டைம். ஓகே, நவ் வாட் ஐ கேன் சே ரிகார்டிங் தி சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷன் நம்ம எப்படி சார் பார்க்கணும் அப்படின்னா, this particular change in velocity with time is called as acceleration. Okay, what is acceleration? Change in velocity by time. நிறைய டைம் பார்த்தீங்கன்னா பசங்க வெறும் velocity by time னு சொல்லுவாங்க. No, don't say it as velocity by time. It is change in velocity by time. Yes, it is change in velocity by time. So acceleration will be nothing but change in velocity by time. அப்ப இந்த சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. What is my change in velocity? What is the change in velocity, guys? Final velocity v minus my initial velocity u divided by t. இப்போ நீங்கள் கடைக்கு போறீங்க, உங்கள்கிட்ட 50 ரூபா இருக்கு. நீங்க வந்து ஒரு 15 ரூபாய்க்கு பொருள் வாங்கினீங்கன்னா மீதி எவ்வளவு கொடுப்பாங்க? சில்லறை. Think of this. That's a change. Okay, கடைக்கு போறீங்க, as I said some example. என்ன கடைக்கு போறீங்க, இல்லை வந்து ஒரு பஸ்ல போறீங்க, டிக்கெட் வாங்குறீங்க, அந்த இடத்துல அந்த வேர்டு யூஸ் பண்ணுறோம், சேஞ்ச்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். அப்போ சேஞ்ச்னா என்ன? ஃபைனல் வேல்யூ. நீ என்ன வச்சிருந்த அதை கொடுக்குற, அப்போ ஃபைனல் வந்துட்டு எவ்வளோ இருக்கு அது ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணால் அதுதான் சேஞ்ச். ஓகே, ஃபைனல் மைனஸ் இனிஷியல். Final velocity minus initial velocity will give you the change in velocity. Okay, அப்போ v minus u by t. So this will give you acceleration.
Guys, speak on this once again. Acceleration, which is nothing but change in velocity by time. It's a quantity that comes with respect to change in velocity. Suppose velocity change ஆகல, உங்க நாய் துரத்தல, நீ velocity change பண்ண அப்படியே போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரே velocityல போயிட்டே இருந்தீங்கன்னா whether you have acceleration, think of this, you will not have acceleration. Acceleration will be 0. Final velocity minus initial velocity ஒரே வேல்யூ போடுறீங்க, 3 minus 3, 10 minus 10, 2 minus 2, 0. அப்ப எப்பதான் சார் acceleration வரும் அப்படின்னா whenever you have change, guys, whenever we have change, no change in velocity, no change, no acceleration. Okay, அப்போ velocity change ஆனா மட்டும்தான் we have acceleration. Right. Now, what is the SI unit of acceleration? It's change in velocity by time now, guys. அப்போ meter per second square or meter second power minus 2 or centimeter second power minus 2. Okay, ரொம்ப rare, guys, kilometer per hour square வரவே வராதுன்னு நான் சொல்லல. ரொம்ப லாங்கர் ஜேர்னில ரொம்ப ஒரு ஹை ஸ்பீட்ல மூவ் ஆகுற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு we may given kilometer per hour square, but like normal situation நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய டே டு டே லைஃப் ஆப்ஜெக்ட்ஸ், ஒரு நார்மல் பைக், கார், சைக்கிள், இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா like meter per second square is enough to represent. Okay, so this is mainly regarding acceleration. வேற என்ன சார்? see, acceleration அப்படின்னு நான் சொல்றப்போ என்னோட final velocity should be greater than initial velocity, so that a will be positive. ஏன்னா v minus u by t நீங்க போடுறப்போ v ஓட வேல்யூ பெருசா இருந்து u ஓட வேல்யூ சின்னதா இருந்தா தான் எனக்கு வேல்யூ வந்து பாசிட்டிவா வரும். சில நேரங்கள்ல you may get a condition like final velocity விட initial velocity அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். எப்ப சார் அந்த சூழ்நிலை வரும் அப்படின்னா, ஒண்ணு இப்ப நீங்க பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, பஸ் ஸ்டாப் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பஸ் ஸ்டாப் வருது. இப்போ போயிட்டு இருக்க பஸ் ஸ்டாப் பண்ணுவாங்க இல்லையா, அஃப்கோர்ஸ் ஸ்டாப் வந்தால் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி தான் ஆகும். அப்போ ஒரு வெலாசிட்டியில் போயிட்டு இருந்த பஸ்ஸை நீங்கள் பிரேக் அடிக்கிறப்போ அந்த வெலாசிட்டி குறையுது இல்லையா, அப்போ குறையிறப்போ அதோட வெலாசிட்டி குறையுதுன்னு நம்ம சொல்கிறோம். ஃபைனல் வெலாசிட்டியை விட இனிஷியல் வெலாசிட்டி இப்போ அதிகமாக தானே இருக்கும். That is my point. Okay, அப்போ when final velocity is smaller than initial velocity, acceleration நீங்க solve பண்றப்போ v minus u by t போடுறப்போ you will get the answer in negative. This negative acceleration is called as retardation. This negative acceleration is called as retardation or deceleration. It is called as retardation or deceleration. அப்போ நம்ம சம்ஸ்ல இந்த நியூமெரிக்கல்ஸ்ல ரிட்டார்டேஷன்ற வார்த்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது that it represents negative acceleration. ஃபைனல் வெலாசிட்டியை விட இனிஷியல் வெலாசிட்டி அதிகமா இருக்கிற ஒரு சூழ்நிலையை தான் நம்ம ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்றோம், கைஸ். ஓகே, ஸோ இது நம்ம சப்ஜெக்ட்ல தென் அண்ட் தென் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான், வெரி இம்பார்ட்டண்டா நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, ரைட். ஸோ ஆல்மோஸ்ட், கைஸ், we completed some important basic terms. திரும்ப ஒரு டைம் உங்களுக்கு தேவைன்னா திரும்ப லெக்சர்ஸை பாருங்க. பேசிக் டேர்ம்ஸை தரவு பண்ணாமல் உங்களால் அதர் டேர்ம்ஸை புரிஞ்சிக்க முடியாது. ஓகே, டிஸ்டன்ஸில் ஆரம்பிச்சு டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்பீட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், இந்த 5 குவான்டிட்டி எப்படி நம்ம மோஷனை டிஃபைன் பண்ணுறதுன்றத திரும்ப லெக்சர்ஸை பார்த்து ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. இட் வில் பி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, இட் வில் பி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ரைட், சரி சார், வேற என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இல்லை ஏதாவது நம்ம அடிஷ்னல் நீங்கள் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா, மோஷன் அண்டர் கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அதை நான் இப்போ ரொம்ப ரிவீல் பண்ண விரும்பல. அந்த கான்செப்ட்ஸில் சில அடிஷ்னல் ஃபேக்டர்ஸ் நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே உங்களோட பேசிக்கில் இருக்குது. பட் when you go to motion under gravity, some additional factors நம்ம பார்ப்போம். ஏன்னா நான் என்ன சொன்னேன்னா, ஆப்ஜெக்ட்ல வெலாசிட்டி சேஞ்ச் இல்லைன்னா உங்களுக்கு ஆக்சலரேஷன் இல்லைன்னு சொல்லி நான் சொன்னேன். Whenever there is no change in velocity, you will have zero acceleration. சொல்லிட்டு இந்த வேர்ட்ஸ்லாம் எல்லா இடத்துலையும் ஒபே ஆகுமான, சில இடத்துல வந்து இதுக்கு சம் லிமிடேஷன்ஸும் இருக்கும், சில ஸ்பெஷல் கேசஸும் இருக்கும். ஓகே, இது எல்லாமே நம்ம பார்க்க தான் போகிறோம், பட் நாட் நோ, இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் guys, I opt now I'll teach you few basic points on differential, guys.
இதை நான் செய்யறதுக்கான ரீசன் நீங்கள் நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய நியூமெரிக்கல்ஸ்னால் உங்களுக்கு டிஃபரன்ஷியல் கால்குலஸ் யூஸ் ஆக போகுது. அப்போ டிஃபரன்ஷியலை பற்றின ஒரு பேசிக் புரிதல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த சம்ஸ் போட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகெயின் இது நான் செய்யறதுக்கான ரீசன், தோஸ் ஆர் வாட்சிங் த லெக்சர்ஸ் யூ மே கம் ஃப்ரம் அ நான் மேத் பேக்ரவுண்ட். ஓகே, மேத்தமெட்டிக்ஸ் தெரியாமல் இல்லை இப்போ பார்த்துட்டு இருக்கிறதோ 11th ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், 11th இன்னும் வந்து டிஃபரன்ஷியல் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம இருந்திருப்பாங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, சரி, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கைஸ் we have two type of calculus. One is differential calculus, இன்னொன்று integral calculus. இந்த differential calculus and integral calculus நம்மளோட பிசிக்ஸ்ல நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு பல விஷயங்களை புரிய வைக்குது. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ராக்கெட் சயின்ஸ்ல ஆரம்பிச்சு பேசிக் சயின்ஸ், மேலும் லைக் நம்மளோட அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம டிஃபரன்ஷியல் இன்டெக்ரல் கால்குலஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் என்ன சொல்லலாம், ஒரு மேன்கைண்டோட ஒரு இன்னோவேட்டிவ் ஸ்டேஜஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, நம்ம நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து எதுக்கு நம்ம படிக்கணும்னே தெரியாமல் இருக்கலாங்க. இது ஆக்சுவலி நீங்கள் ஹையர் கிளாஸஸ் போக போக இன்னும் டீப்பாக அந்த சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிக்க யூ வில் கெட் a bigger picture of those things. ஓகே, அதே மாதிரி டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ் நீங்கள் ஹையர் கிளாஸஸ் போறீங்க, இன்ஜினியரிங் பேஸில் எடுத்து படிக்கிறீங்கனாலோ இல்லை ஹையர் ஃபிசிக்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கிறீங்கனாலோ உங்களுக்கு அதில் அதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, பேசிக்காக உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். டிஃபரன்ஷியல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ் இதை பொறுத்த வரைக்கும் we will have a function guys. We will have a function. உதாரணத்துக்கு y is equal to x power n அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். What is a function? நீங்க மேக்ஸ்ல பார்த்துருப்பீங்க. பொதுவாக f of x அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. f of x இது ஒரு ஃபங்க்ஷன், g of x ஒரு ஃபங்க்ஷன் சொல்லியிருப்பாங்க. அப்போ இதுக்கு மீனிங் என்னன்னா, இந்த f of x வச்சு வரக்கூடிய ஒரு ஈக்குவேஷன்ல அந்த ஈக்குவேஷன் மொத்தமா இந்த x சார்ந்து இருக்குன்றதா ஒரு மீனிங். See, what is a function mainly? Function அப்படின்னா ஒரு ஈக்குவேஷனோ இல்லை ஒரு மேபி வந்து ரிலேஷனோ பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஒரு வேல்யூ சார்ந்து இருக்குன்றதா நம்ம ஃபங்க்ஷன் சொல்றோம். கரெக்டா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்யோட மொத்த வேல்யூவும் இந்த எக்ஸை சார்ந்து தானே இருக்கு. அப்போ நீங்க எக்ஸ்ல எந்த சேஞ்சை கொண்டு வந்தாலும் ஒய்யோட வேல்யூவும் சேஞ்சஸ் இருக்கும். சிம்பிள். ஒய்யோட வேல்யூ எக்ஸை சார்ந்து இருக்கு. அப்போ எக்ஸ்ல நீங்க ஏதாவது ஒரு சேஞ்சஸை கொண்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒய்லையும் சேஞ்சஸ் வரும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ டெக்னிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா we will be finding the smallest change in y with respect to x. அதுதான் differential calculus. எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷனை வச்சு நான் ஒரு டெரிவேட்டிவை கண்டுபிடிச்சிக்கிறேன். சிம்பிள், ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை. I'm having a function. அந்த ஃபங்க்ஷனை வச்சு I'm finding my derivative. What is the derivative? The smallest change. உங்களுக்கு புரியறதுக்காக நான் சில ஈஸி டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஹையர் லெவலில் போகிறப்ப இன்னும் நீங்கள் அட்வான்ஸ்டாக படிப்பீங்க. மேத்தமெட்டிக்ஸ்ல இன்னும் என்டர் ஆகிறப்ப இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்கு மேக்ஸ் ஃபேக்கல்ட்டி சொல்லி தருவாங்க. பட் நம்ம ஃபிசிக்ஸ்க்கு தேவையான விஷயம் ஒரு ஃபங்க்ஷனை வச்சு we are getting the derivative. That is the smallest change that is possible in the function. ஓகே, நம்ம எப்படி அதை ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா del y by del x. இப்படி போட்டோம்னா இதுக்கு மீனிங் என்ன? The smallest change that happens in y with respect to x. Change in x, x-லையும் changes இருக்கு, y-லையும் அதனால சேஞ்ச் ஆகும். அந்த the smallest change I'm speaking about the smallest change. We call it as the derivative. Okay, இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு தேவையான ஃபார்முலாஸ் என்ன? Some important formulas that we will be using in case of differential calculus. Knowledge, some basic knowledge, some basic formulas. That's all. நம்ம பிசிக்ஸ்க்கு தேவையான அளவு. First, differential of a constant is 0. If you are differentiating a constant, வெறும் constant numbers guys, pi, e, 1, 2, 3 இந்த மாதிரி numbers. அந்த numbers differentiate பண்ணீங்க you'll be getting 0. Okay, next. Differential of x power n by dx. x power n அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை x பொறுத்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன நடக்கும்? x power n அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண நடக்கும். The formula is n into x power n minus 1. ரொம்ப காமனா நம்ம சப்ஜெக்ட்ல அதிக முறை வரக்கூடிய ஒரு ஃபார்முலா guys. A repetitive formula that we will be using.
when you have some function and that function is differentiated with respect to x, we are finding the smallest change in the function with respect to x. This will be the formula n into x power n minus 1. If you want an example, guys, let me give it. Example, x cube y is equal to x cube அப்படின்னு சொல்றாங்க வெச்சுக்கோங்களேன். When you differentiate y, dy by dx which is equal to x cube differentiate பண்ணா 3x square. Because formula says n அப்படி கீழ கொண்டு வந்துருங்க. n க்கு பதிலா 3 இருக்கு, 3 கொண்டு வந்துட்டீங்க. மேல n minus 1 சொல்லிருக்காங்க. அப்ப 3 minus 1 is to finish. 3x square will be the smallest change in the function. The y is equal to x cube அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய the smallest change will be 3x square. I hope people are getting it, guys. People are getting this understanding. Okay. Third important formula. Differential of sin x will be cos x. 4. Differential of cos x will be sin x. Sorry, it is minus sin x, guys. It is minus sin x. Okay, வேற என்ன சார் தேவை அப்படின்னா இதெல்லாமே லைக் பேசிக்காக நம்ம சப்ஜெக்ட்ஸில் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியது கைஸ். போக போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானது நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்டாக இருந்தால் தெரிஞ்சுப்பீங்க. ஆல்மோஸ்ட் இது போதுமான அளவுக்கு இருக்கும். வேற எதுவும் நீங்கள் அதிக அளவு யூஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே, what are the things additionally? இது வந்து பேசிக்காக நம்ம வச்சிருக்க ஃபார்முலா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பேசிக் ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோங்க. டிஃபரன்ஷியல் ஆஃப் எக்ஸ் பவர் n will be n into x power n minus 1. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. Actually, we have more rules also, guys. You have UV rule, U by V rule இருக்கு, and we have the chain rule. இது எல்லாமே இருக்கு. முடிஞ்சா நான் ஒரு தனி லெக்சராகவே இது போடுறேன் guys. For you people, like for your basic knowledge, நான் தனியாக ஒரு லெக்சராக போட்டு உங்களுக்கு அதை டிஃபைன் பண்ணுறேன். இன்னும் அது உங்களுக்கு ப்ராப்பராக புரியும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம சப்ஜெக்ட்ல இன்னைக்கு நம்ம போட போகிற நியூமரிக்கல்ஸ்க்காக நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் திஸ் இஸ் enough for you. Fine. Now, what is integral, sir? Integral. ரொம்ப simple, guys. Reverse process. Reverse process of differential. Reverse process of differential is nothing but integral, which means அங்க differential நம்ம என்ன பண்ணோம்னா differentialல we had a function. We used this function to find the derivative. அப்போ இன்டெகிரல் நம்ம என்ன பண்ணுவோம்னா கைஸ், இன்டெகிரல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டெரிவேட்டிவ் வந்து ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கும். The reverse process, function to derivative is differential. Derivative to function is integral. நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க டெரிவேட்டிவ், அந்த ஸ்மாலஸ்ட் சேஞ்சை கொடுத்துட்டு அதுலேருந்து ஃபங்க்ஷனை கேட்டாங்கன்னா அதுதான் அது இன்டெகிரல் முடிஞ்சு போச்சு. Derivative will be given, that smallest change is given. அது மூலமா என்ன கண்டுபிடிச்சுக்கோங்க, ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சுக்கோங்க. What is actual function-ன்றதை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. So integral பொறுத்தவரைக்கும் you have two types of integral, guys. One is definite, இன்னொன்னு indefinite. Okay, definite integralல we will have limits. Indefinitely no limits. And you have a symbol like this. This is the integral symbol, guys. This is the integral symbol. Okay. அப்ப இங்க சில ஃபார்முலாஸ் நமக்கு தேவைப்படும் guys. லிமிட்ஸ் வச்சு எப்படி சம் போடுறதுன்றதை நான் சொல்லி தரேன். No issues. First listen some formulas. Integral dx will be simply x plus c, guys. Integral dx will be simply x plus c, and c is nothing but some integration constant. Okay. Second, integral x power n dx. You can ask me, sir, what is this dx? அப்படின்னா அதுதான் டெரிவேட்டிவ். இவனை வச்சு தான் நீங்க ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே, see x power n to dx ல dx is the derivative through which you will be finding the function. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த dx தான் வந்து ஒரு கான்ட்ராக்ட் கில்லர்னு வச்சுக்கோங்க. You know, in movies we have contract killers. சார் இந்த கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, மூவில யாரை வந்து வில்லன் கொல்ல சொல்றாரோ அவரை போய் கொல்லுவாங்க. ஓகே,
அப்போ அவர் வந்து ஐடென்டிட்டி சொல்றாரு, இப்படிதான் இருப்பாங்க அவங்க, இவங்களை போய் கொண்டுடுங்க அப்படின்னா அந்த பீப்புள் வந்து போயிட்டு அவங்க கொண்டுடுவாங்க. தட் இஸ் ஹவ் கான்ட்ராக்ட் கில்லர் ஒர்க்ஸ். த சேம் வே when you have dx, இந்த dx இந்த டெரிவேட்டிவ் இந்த ஃபங்க்ஷன்ல எங்க இருக்குன்னு பார்ப்பாங்க. இப்போ dx இருக்கானா அப்போ x பவர் n இருந்தால் அவனை மட்டும் தான் இன்டெகிரேட்டே பண்ணுவான். சப்போஸ் நீங்க a பவர் என்னன்னு போட்டிருக்கீங்க, இங்க dx இருந்தா அந்த a பவர் என்ன யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. தட் will be treated as constant. டெரிவேட்டிவ் யாரை டார்கெட் பண்ணுவாரு அப்படின்னா அவர் மாதிரியே இருக்கிற சேம் நேச்சர்ல இருக்கிற ஐடென்டிட்டியை தான் டார்கெட் பண்ணுவாரு. அப்போ இங்க x பவர் n இருந்தா x பவர் n dx இன்டெகிரேட் பண்றப்ப என்ன கிடைக்கும்? when you have a liberty to integrate this, you'll be getting x power n plus 1 divided by n plus 1 plus c. These two formulas very important for us, guys, right? Next பாத்தீங்கன்னா third integral sin x dx will be minus cos x plus c. Fourth integral cos x dx will be வெறும் sin x plus c. நீங்க integral and differential பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வரும். இங்க sin x டிஃபரன்ஷியேட் பண்றப்ப வெறும் cos x, இங்க cos x பண்றப்ப minus sin x. பட் இன்டெகிரல்ல sin x பண்றப்ப minus cos x, integration of cos x will be sin x. போதுமான அளவுக்கு இன்னைக்கு நம்ம டிஃபரன்ஷியல் இன்டெகிரல் ரொம்ப பேசிக்கா பார்த்துருக்கோம் கைஸ். டோன்ட் திங்க் இவ்வளவுதான் சொல்லிட்டு உங்களுக்கு மேபி ஒரு ஒரு ரொம்ப பேசிக்கான தாட்டை நான் இங்கே ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன். ஓகே, உங்களுக்கு உங்கள் ஸ்கூல்ஸில் மேபி புரியாமல் இருந்திருக்கலாம். அந்த டாபிக் இந்த ஒரு கிளாஸ் மூலியமாக உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேட்வே கிடச்சிருந்துருக்கும். பட் டீட்டெயிலாக வந்து நான் ஒரு தனி லெக்சராக வேணால் பண்ணுறேன். ஃபைன். Okay, we'll proceed, guys. Getting a picture on this, let's proceed with the numericals, guys. Like I said, we'll proceed with the numericals. Listen. The displacement of a particle moving along x-axis is given by 18t plus 5t square. Okay. So, ஒரு question என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, they are giving the displacement equation. X is equal to 18t plus 5t square. Actually, இது எப்படி இருக்கும்னா guys, x of t ன்னு இருக்கும். இதுக்கு மீனிங் என்ன? x of t is a function. நான் உங்களுக்கு இப்பதான் அதை பத்தி பேசிட்டு இருந்தேன். x of t is a function, guys. Displacement time பொறுத்து சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு ஈக்குவேஷன். You know the displacement, x is displacement or distance எதனா இருக்குது. ஓகே, அது டைம் பொறுத்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றத சொல்றதுக்கு we have an equation here. We have an equation. Okay, அவன் क्वेश्चन என்ன கேக்குறான்? Calculate the instantaneous velocity, average velocity and instantaneous acceleration. Instantaneous acceleration. See guys, acceleration உங்களுக்கு explain பண்ணேன். ஓகே, ஸ்பீடுக்கு வெலாசிட்டிக்கு இருக்கிற மாதிரி இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா you will be having uniform acceleration, variable acceleration, instantaneous as well as average. பட் எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான் guys. ஓகே, if you want I'll just write this. நான் அந்த பார்ட்ல அங்க சொல்லல உங்களுக்கு, பட் இருந்தாலும் உங்களுக்காக I'll just say. See, when we speak about uniform acceleration, அப்ப அதுக்கு மீனிங் என்ன? You can define by your own. When the object velocity changes equally with respect to time. Equal velocity, equal time is called uniform acceleration. இப்போ ஆப்ஜெக்ட் velocity சேஞ்ச் ஆகுது, பட் ஈக்குவலா சேஞ்ச் ஆகுது, அப்ப அது யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். அப்ப வேரியபிள் ஆக்சலரேஷனாவா இருக்கும், நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனா என்னவா இருக்கும்? டெக்னிக்கலி ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, பட் அது யூனிஃபார்மா சேஞ்ச் ஆகல, ஈக்குவலா சேஞ்ச் ஆகல அப்படின்றது நான் யூனிஃபார்மா இருக்கு. ஓகே, தட் இஸ் நான் யூனிஃபார்ம். அது நான் யூனிஃபார்ம். மூணாவது என்ன சார் அப்படின்னா ஆவரேஜ் ஆக்சலரேஷன். Average acceleration will be nothing but final velocity, that is v2 minus or vf.
minus initial velocity by final time minus initial time. Of course, acceleration of change in velocity. So, del V by del T will give you what? Average acceleration. Change in velocity by change in time. For the total journey, you have to speak, guys. For the total journey, you have to speak. Okay. Then what about instantaneous? Instantaneous acceleration will be nothing but limiting value del T tends to 0, del V by del T. அதாவது average acceleration ஓட limiting value நீங்க எடுக்கிறப்போ dV by dt will be giving you what? dV by dt will be giving you acceleration. Okay, so நீங்க என்ன பண்றீங்க? Instantaneous acceleration காக you are differentiating velocity. அப்போ உங்களுக்கு விஷயம் புரியணும் இந்த இடத்துல. என்ன சார் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நீங்க ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெலாசிட்டி கிடைச்சிடும். That is instantaneous velocity. I'm speaking only about instantaneous. கிடைச்ச வெலாசிட்டி ஈக்குவேஷனை இன்னும் ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சலரேஷன் கிடைச்சிடும் guys. That is instantaneous. ரொம்ப சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் guys. ரொம்ப சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். Now we got a clear picture on all the type of motion, all the quantities to define motion guys. Okay, differentiation and சொல்லி கொடுத்தேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷனை ஒரு முறை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. வந்த ஆன்சரை இன்னொரு முறை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க, that will be giving you acceleration. Okay, the privilege was given with respect to differential. Okay, now let us go to the numerical guys. So நம்மளுக்கு differential equation கொடுத்திருக்காங்க. அதாவது we got the displacement equation. First நம்ம என்ன கேட்டிருக்காங்க? Instantaneous velocity at t is equal to 2 seconds கொடுத்திருக்காங்க. Now differentiate the equation. நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த equation, இந்த ஃபங்க்ஷனை differentiate பண்ணுங்க. ஓகே, அப்போ d of dt. சார் நான் t பொறுத்து பண்றேன் because இங்க இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து டைமை பொறுத்து இருக்கு. அப்ப d of dt which is equal to 18 into t பவர் எதுமே இல்லனா 1 இருக்குறது அர்த்தம் guys. எதுமே இல்லனா 1 இருக்குறது அர்த்தம். அப்ப x power n ஃபார்முலா என்ன சொல்லுது? x power n is equal to n into x power n minus 1 சொல்லுதா? அப்ப 1 into x power 1 minus 1 plus 5 அப்படியே வச்சுக்கோங்க. t square அப்போ 2 into t power 2 minus 1. So finally x power, sorry, x in போட்டேன் guys. So I am this 1 into t power 1 minus 1. அப்போ 1 minus 1 is 0. Okay, anything power 0 becomes 1. அப்போ 18 plus 5 2s are 10 power 1 t power 1. Okay, அப்போ 5 2s are 10, t power 2 minus 1 வரும் 1. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 18 plus 10t வருது. 18 plus 10t வருது. Now you got this guys. dx by dt னா என்ன? What is dx by dt? If you differentiated displacement with respect to time only once, அப்போ இது என்னது? This is velocity. அப்போ velocity, அதாவது instantaneous velocity v will be equal to 18 plus 10t. Now என்ன டைம் கேட்டிருக்கான்? He is asking for t is equal to 2 seconds. அப்ப t is equal to 2 seconds போட்டீங்கன்னா it is 18 plus 10 into 2. So this becomes 18 plus 20 which gives me 38 meter per second. அப்ப t is equal to 2 secondsல object ஓட velocity 38 meter per second. 38 meter per second. அடுத்தது second question is asking me average velocity. Now this time it is average velocity guys. This is average velocity. Average velocity ஓட ஃபார்முலா என்ன சொல்லுது? Final position minus initial position divided by final time minus initial time. Final position minus initial position divided by final time minus initial time. This is average velocity. நம்ம ஆரம்பத்துல இந்த ஃபார்முலா பார்த்தோம். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டைம் இன்டர்வல் எடுத்துக்கோங்க. t is equal to 2, t is equal to 3. இது எடுத்துட்டு போயிட்டு எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க गाइस? டிஸ்பிளேஸ்மென்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப x இனிஷியல் டிஸ்பிளேஸ்மென்ட் என்னவா இருக்கும்னா x of initial will be nothing but initial time வந்து 2. அப்போ டிஸ்பிளேஸ்மென்ட் ஈக்குவேஷன் என்னது? 18t plus 5t square. அத நான் டைம் எழுதிக்கோங்க. 18t plus 5t square. அப்ப initial displacement will be
18 into 2 plus 5 into 4. This gives me 18 2s are 36 plus 5 4s are 20. It is 56 meter, guys. 56 meter. X final. This could be equal to final time pathina t is equal to 3 seconds. Appo 18 into 3 plus 5 into 3 seconds. 3 3s are 9. 18 3s are 54 plus 45. This becomes 99 meter. 99 meter. Okay. Appo divided, guys, average velocity will be nothing but 99 minus 56 divided by 3 minus 2. What is 99 minus 56? 43 varuma? 43. 43 meter per second. This will be the average velocity. Instantaneous velocity at t is equal to 2 seconds, 38 meter per second. Average velocity, 2 க்கும் 3 க்கும் time interval 2 க்கும் 3 க்கும் இடையில இருக்கக்கூடிய average velocity ஓட value பாத்தீங்கன்னா guys, it is 43 meter per second. The last question, instantaneous acceleration. Instantaneous acceleration, very important. Instantaneous acceleration. நம்மளுக்கு velocity equation எங்க இருக்கு? This is my velocity equation. அப்ப இந்த velocity equation ஐ ஒரு முறை differentiate பண்ணுங்க. ஒரு முறை differentiate பண்ணுங்க. Okay, you will be getting acceleration. dv by dt will be differentiating this velocity equation with time. It becomes, see, 18 ன்றது ஒரு complete constant, guys. அதை differentiate பண்ணா 0 ஆயிடும். அப்ப 0 plus 10t differentiate பண்ணா will be getting 10. அப்ப answer dv by dt is nothing but instantaneous acceleration, which is 10 meter per second square. That's all. Finish. Third question is solved. So, இந்த ஒரு பேஜ்ல நம்ம சில முக்கியமான விஷயங்களை சால்வ் பண்ணியிருக்கோம் guys. What are things we did? நம்ம டிஃபரன்ஷியலை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினை ஹேண்டில் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷனை வச்சு எப்படி இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் மற்றும் எப்படி ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணுன்றதை நம்ம பார்த்தோம். கரெக்டா? Any doubts? Can message me, guys. Yes. Good evening, Ravi. We'll proceed. Next question. The displacement of a particle varies with time as x is equal to 4t square minus 15t plus 25. Find the position, velocity, acceleration of the particle at t is equal to 0. When will the velocity of the particle become 0? Can we call the motion of the particle as one with uniform acceleration? Guys, again, you can try this question. Take this as a homework. Okay, take this as a homework. The same pattern which we did earlier. போன சம் போட்டோம்ல அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. நம்மளுக்கு தேவையான டேட்டா அவன் क्वेश्चनல கேட்டிருக்கான். பொசிஷன் என்னன்னு கேட்டிருக்கான். velocity and acceleration of the particle at t is equal to 0. அவன் क्वेश्चनல கொடுத்திருக்கிறது பொசிஷன், அத டிஸ்பிளேஸ்மென்ட்கான ஈக்குவேஷன் கொடுத்திருக்கான். அப்ப நீங்க ஒரு முறை அதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா velocity கிடைச்சிரும். இன்னொரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா அது ஆக்சலரேஷன் கிடைச்சிரும். அப்ப t is equal to 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி v ஓட வேல்யூவையும் a ஓட வேல்யூவையும் என்னன்னு கண்டுபிடிங்க. அண்ட் மேலும் அந்த क्वेश्चन அவன் என்ன கேட்டிருக்கானோ அதுக்கான ஆன்சரை செக் பண்ணி பாருங்க. ஓகே, so again I am giving this as a work to you guys. Next, we have the acceleration of a particle in meter per second square given as a is equal to 3t square plus 2t plus 2, where time t is in seconds and the particle starts with the velocity v is equal to 2 meter per second at t is equal to 0. Then find the velocity of the particle at end of 2 seconds. So, எனக்கு ஒரு யோசனை வருது. இந்த क्वेश्चन பார்க்கறேன். acceleration கொடுத்துட்டு ஆனா velocity கேக்குறான். acceleration கொடுத்துட்டு velocity கேக்குறான். நம்ம ரீகால் பண்றோம். அப்போ டிஸ்பிளேஸ்மென்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா வெலாசிட்டி, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆக்சலரேஷன். இதுதான் நம்ம பார்த்த ப்ரொசீடிங். டிஸ்பிளேஸ்மென்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா வெலாசிட்டி, வெலாசிட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆக்சலரேஷன். எனக்கு ரிவர்ஸ் கேக்குறான். இப்போ ஆக்சலரேஷன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு வெலாசிட்டி கேக்குறான். அப்ப நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குங்க? கொஞ்சம் லாஜிக்கா யோசிங்க. ஃபார்வர்ட்ல போறப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க. அப்ப ரிவர்ஸ்ல வரணும்னா you should integrate. அப்ப இந்த क्वेश्चन நம்ம எதை வச்சு ஹேண்டில் பண்ண போறோம்? இன்டகிரேஷனை வச்சு ஹேண்டில் பண்ணணும். we have to handle this question with respect to integration. Okay, so
take the equation A is equal to 3t square plus 2t plus 2. A எப்படி எழுதலாம்? dv by dt which is equal to 3t square plus 2t plus 2. dt அங்க கொண்டு போயிடுங்க. dv is equal to 3t square plus 2t plus 2 into dt. Integrate on both the sides, guys. Now integrate on both the sides. Integrating on both the sides, this becomes dv integrate பண்றப்போ உங்களுக்கு velocity கிடைச்சிரும் which is equal to dt பொறுத்து. See, you have the contractile dt. and இங்க இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸ்லயும் t இருக்குது. அப்ப தாராளமா நீங்க இன்டகிரேட் பண்ணிட்டு போகலாம். அப்ப என்ன வரும்? x power n into d x power n into dx gives you x power n plus 1 divided by n plus 1. So by this proceed பண்ணோம் அப்படின்னா 3 into t cube by 3 plus 2t square by 2 plus 2t. Okay, ஏன்னா when you multiply dt inside this you'll get 2 into dt ன்னு வரும். Integration of dt is simply t. அதனால 2t. Okay. Plus c ன்ற மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் போட்டுக்கோங்க. And velocity will be equal to, guys, இதெல்லாம் கேன்சல் ஆச்சுனா t cube plus t square plus 2t plus c. velocity கான ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. So we got the equation of velocity now. அவன் என்ன சொல்றானா, இந்த particle starts with the velocity v is equal to 2 meter per second and t is equal to 0 ன்னு சொல்றான். Okay, அப்ப t is equal to 0 ன்ற எக்ஸ்பிரஷனை நீங்க இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படினா, when you substitute this t is equal to 0 here, உங்களுக்கு இந்த c ஓட வேல்யூ தானா கிடைச்சிரும். எப்படி? v is equal to 0 cube plus 0 square plus 2 into 0 plus c போட்டீங்கன்னா velocity வேல்யூ क्वेश्चनல கொடுத்திருக்கான். t is equal to 0 அப்போ it is 2 meter per second. அப்ப 2 which is equal to c. அப்ப c ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 2 meter per second, guys. If you are not doing this step, the answer தப்பா வந்துரும். இந்த ஸ்டெப் நீங்க செய்யல, ஏன்னா क्वेश्चनல அந்த டேட்டா அவன் கொடுத்திருக்கான். அப்ப நீங்க அதை செஞ்சுதான் ஆகணும். See, we had the integration constant. क्वेश्चनல அவன் என்ன சொல்லிருக்கானா, பார்ட்டிக்கலோட velocity t is equal to 0 அப்போ 2 meter per second அவன் கொடுத்திருக்கான். அப்ப you have to consider that. அது யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? c ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. Then find the velocity in the 2 seconds. இப்போ velocity equation உங்களுக்கு தெரியும். போடுங்க. v is equal to 2 cube plus 2 square plus 2 into 2 plus 2 because c value is 2. 8 plus 4 plus 4 plus 2. 16, 18. So answer is 18 meter per second. So velocity of the particle at the end of 2 seconds will be 18 meter per second. So guys, I made some simple understanding for you. Made something very clear for you. Okay. So நம்மளுக்கு acceleration கொடுத்தா கூட அது மூலமா எதை கண்டுபிடிச்சிருக்கோம்? velocity கண்டுபிடிச்சிருக்கோம். I hope I clear to you guys. Right. Okay guys, I'm just stopping here, and next concept நம்ம போகணும் அப்படினா we have to discuss the kinematics equations of motion. So the next class நம்ம fresh ஆ start பண்ணிட்டு I'll be completing it. Okay, so I hope today's class would have been interesting for you guys those who are watching the lecture. I'm very happy that you people are giving compliments to me. I need your support always, guys. So friends க்கு ஷேர் பண்ணுங்க. தெரியாத விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறத தாண்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும். அது தெரியாதவங்க உண்மையாலுமே நெசசரியில் இருக்கவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுனால கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. We'll be always grateful for you guys. Any doubts, anytime you can comment. So you'll be getting the doubts resolved there. Telegram pages irukku. You can communicate us. Okay. So I'll meet you on next class, guys. Thank you.